தண்ணிக்குள்ள அந்த மாதிரி இடத்துல போய் காப்பாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுல வந்து ஒரு ஃபோம் இருக்கும் சரியா. இது நீங்கள் தண்ணிக்குள்ள விட்டீங்க அப்படின்னா வேலைக்கு இருக்குது திரும்ப அந்த மாதிரியான இது. அதுக்கடுத்து லைஃப் பாய் இதுவும் சரியா. இது வந்து லைஃப் பாய். ஏன்னா நீங்கள் கோடு கரெக்டாக போனாங்கன்னா என்ன ஆகும், இது உங்களுக்கு ஓடி அதனால கரெக்டாக போடும். அவரை காப்பாற்ற போறீங்க என்னைக்குமே அவர் நேர போய் நீங்க காப்பாற்ற அவரை வந்து பின்பக்கத்தில் போய் அவருடைய பின்பக்கத்துடைய சட்டை இல்லைன்னா அவருடைய தலைமுறையை பிடிச்சிதான் அவர் இருக்கணுமே தவிர நீங்க நேர போய் காப்பாற்ற போனீங்கன்னா உங்களை பிடிச்சி அடிக்கணும் சரியா. அதனால ஒருத்தர் தண்ணியில் உள்ள காப்பாற்றுறது நம்ம கவனமாக முடியாது. அவர் பக்கத்தில் ரோப் இருந்ததுன்னா ரோப்பை கொடுத்து காப்பாற்றணும். இல்லை பக்கத்தில் ஏதாவது வேற துணிமணி இந்த நீளத்துக்கு இருந்ததுன்னா அதை கொடுத்து அவரை காப்பாற்றணும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கோயா இருந்ததுன்னா அவர் போட்டோம்னா அவர் போட்டு அவரை காப்பாற்றணும். டைரக்டாக போய் நீங்கள் அவரை காப்பாற்றுறது கஷ்டம். அப்படியே நல்லா அவருடைய படத்தை பிடிச்சிருக்கணும். இல்லைன்னா சட்டை பிடிச்சிருக்கணும். நீங்கள் நேராக போயின்னா அவர் பதட்டத்தில் உங்களை வச்சு அனுப்பிக்கணும். அதனால நீங்கள் தண்ணியில் காப்பாற்றுறது கொஞ்சம் கவனமாக